Alhamdulillah, Alhamdulillah Rabbil Alameen. Wal-aqibatu lil-muttaqeen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Karim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi dhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரினுடைய நோன்பையும் தொழுகைகளையும் தான தர்மங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய திலாவத்துகளையும் தஸ்பீகளையும் துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. இன்னும் இது போன்ற பல ரமலான்களை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் அதிலே சாலிஹான நல் அமல் செய்கிற பாக்கியத்தையும் ரப்பினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கடனில்லாத வாழ்வையும் கடனில்லாத மௌத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகத்திலே சுமூகமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின்படி வாழ்ந்து அதன்படி மரணிக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சமுடையவர்களிடத்திலிருந்து தான் அல்லாஹ் தஆலா அமல்களை கபூல் செய்து கொள்வான். அனைத்து நோன்பையும் வைப்பதற்குண்டான தௌஃபீக்கை கொடுத்த அல்லாஹ்விற்கு நாம் சுக்ர் செய்ய வேண்டும். பொதுவாகவே எல்லா அமலையும் செய்ததற்கு பிறகு நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள், செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்று இரண்டு விதமாக மார்க்க அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். இந்த விஷயத்தை மட்டும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சில விஷயங்களை நாம் விட்டுவிட வேண்டும். சில விஷயங்களை நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஷைத்தான் அவன் சஜிதா செய்யாத இடமே கிடையாது. பூமி முழுவதும் அவன் தன் நெற்றியை வைத்து அல்லாஹுக்கு சஜிதா செய்தும் கூட அவனுடைய இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சபிக்கப்பட்டவனாக மாறினான். அதற்கு காரணம் நான் என்கிற அகந்தை அவனிடத்தில் இருந்தது. அந்த அகந்தையை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். நான் நோன்பு வைத்தேன், நான் தராவி தொழுதேன், நான் தான தர்மம் செய்தேன் என்கிற அந்த அகந்தையை நாம் நீக்கிவிட வேண்டும். அல்லாஹ் நமக்கு நோன்பு வைக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தான் என்கிற எண்ணத்தை மனதில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு தொழக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தான் என்கிற எண்ணத்தை நாம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு அமலுக்கு பிறகும் நான் செய்தேன் என்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது. அந்த எண்ணம் வந்துவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று தெரியாது. அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. அது ஷைத்தானினுடைய எண்ணம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த எண்ணத்தை நாம் முதலில் கைவிட வேண்டும். நாம் எத்தனையோ திலாவத்துகள் ஓதி இருக்கிறோம், தஸ்பீஹ் செய்திருக்கிறோம், துஆ செய்திருக்கிறோம்.
தான தர்மம் செய்திருக்கிறோம், எத்தனையோ நல்லமல் செய்திருக்கிறோம். இந்த எண்ணம் வந்துவிடாமல் நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், உள்ளத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்துருல்லாஹு இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை, அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் செய்கிற போது, இபாதத் செய்கிற போது இத்தனை அமலையும் செய்திருக்கிறோம். நாம் இபாதத் செய்கிற போது நம்மிடத்திலே அல்லாஹ்விற்காக செய்தோமா என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் நோன்பு வைத்தோம், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்தோமா? நாம் தான தர்மம் செய்தாலும் சரி, 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதாலும் சரி, அல்லது குர்ஆன் ஒரு பக்கம் ஓதினாலும் சரி, நாம் தஸ்பீஹ் செய்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக செய்தோமா? நம்முடைய எண்ணத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் என்கிற அகந்தையை நீக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை, எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நஸஈலே பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஷஹீதாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், போர்க்களங்களில் கலந்து கொண்டு. நல்ல ஆசைதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்கள். இன்னொரு செய்தியும் அந்த சஹாபி சொல்கிறாங்க, என்னை எல்லோரும் பாராட்டவும் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஷைஅ லஹு, அதற்கு எந்த விதமான முகாந்தரமும் கிடையாது. நீ செய்கிற இபாதத் அல்லாஹ்விற்குரியது. நீ ஷஹீதாகிறாயா, அல்லாஹுக்காக வேண்டி ஷஹீதாகிறாய். உன்னை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அது கபூலியத்தை பெறாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னல்லாஹ லா யக்பலு, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ செய்கிற இபாதத்தை ஒருவர் பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு எப்போதும் வந்துவிடக்கூடாது. நமக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர்கள் எல்லோருக்கும் சொல்லி பழக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எவ்வளவோ தான தர்மங்களை செய்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய தான தர்மங்களை சொல்லி காட்டி வீணாக்கி விடாதீர்கள். நாம் எந்த நேரத்திலையும் சொல்லி காட்டிவிடக்கூடாது, நான் தான் இதை செய்தேன் என்பதாக. சைத்தான் சொல்ல வைத்து விடுவான். அமல்களை அவன் அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதற்குண்டான வாய்ப்பை தேடி வாங்கி வந்திருக்கிறான். அல்லாஹும் அதற்குண்டான வாய்ப்பை கொடுத்துவிட்டு என்னுடைய பரிசுத்தமான நல்லடியார்களை கெடுக்க முடியாது என்றும் சொல்லிவிட்டான். எனவே அல்லாஹ்வினுடைய பரிசுத்தமான நல்லடியாராக நாம் வாழுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் எச்சரிக்கையாக, கவனமாக இருக்க வேண்டும். எந்த வினாடியில் யாரை அவன் கவிழ்த்து விடுவான் என்று தெரியாது. பல்ஆம் இப்னு பாஊரா அவர் காசுக்காக வேண்டி நபிக்கு எதிராக துஆ செய்ததின் மூலமாக அவருடைய ஈமான் பறிபோனதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே எந்த நேரத்திலேயும் நாம் உள்ளத்தை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஹுஷூ, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் கவனத்தோடு செய்ய வேண்டும். கவனமில்லாமல் செய்யப்படுகிற அமல் அல்லாஹ்விடத்திலே கபூலத் ஆகாது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு துஆ செய்கிறோம், ஒரு தஸ்பீஹ் செய்கிறோம் என்று சொன்னால் கூட கவனத்தோடு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு மின் துஆஇன் காஃபிலி, பொடுபோக்காக செய்கிற நபரினுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. பொடுபோக்காக தொழுகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. பொடுபோக்காக ஓதுகிற திலாவத்துகள், தஸ்பீஹாத்துகள் எதுவாக இருந்தாலும் கவனமோத்தோடு செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறோமா, அல்லாஹ்வை நினைத்து கொண்டே தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோமா, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நினைத்து நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது, கவனத்தோடு செய்கிற போது அந்த இபாதத்திற்கு கனம் கூடுகிறது, அந்த இபாதத்திற்கு மதிப்பு கூடுகிறது, மரியாதை கூடுகிறது. எனவே நம்முடைய இபாதத்தை கனமுள்ளதாக நாம் ஆக்க வேண்டும். கனமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கவனமோடு செய்ய வேண்டும். பொடுபோக்காக செய்யக்கூடாது.
நான்காவதாக ஹுலு இருக்க வேண்டும். தன் அமலை நாம் எவ்வளவோ அமல் செய்திருந்தும் நாம் செய்த அமல் மிக குறைவாக செய்திருக்கிறோம் என்கிற எண்ணம் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இந்த உலகத்தில் யாரும் அமல் செய்ய முடியாது. வேகமாக அடிக்கிற காற்றை விடவும் அதிகம் தர்மம் செய்வார்கள். நாம் ஹதீஸிலே படித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் கால் வலிக்கு நின்று தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா கேட்பாங்க, இப்படி தொழுக வேண்டுமா? உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் அறிவித்ததற்கு பிறகும் இப்படி இபாதத் செய்ய வேண்டுமா சிரமப்படுத்தி கொண்டு என்று கேட்கிற போது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா என்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நான் நன்றியுள்ள அடியானாக கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அங்கே தங்களை சிறுமையாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் செய்த இபாதத்துகள் அனைத்தும் குறைவு என்கிற அர்த்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் செய்கிற இபாதத்துகள் அடுத்தவர்களை காட்டிலும் குறைவாக செய்திருக்கிறோம் என்கிற எண்ணம் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு பொதுவான விதி சொன்னாங்க. நீங்கள் உலக விஷயத்தில் உங்களுக்கு கீழுள்ளவரை பாருங்கள், தீனுடைய காரியத்தில் உங்களுக்கு மேலுள்ளவரை பாருங்கள். அல்லாஹு தஆலா நபி அவங்க எப்படி அழகாக சொல்லி கொடுத்தாங்க? உலகத்தில் கீழுள்ளவரை பாருங்க, அவருக்கு கார் இல்லை, அல்லாஹ் நமக்கு காரை கொடுத்திருக்கிறான். அவருக்கு வீடு இல்லை, நமக்கு வீட்டை கொடுத்திருக்கிறான். அவருக்கு குழந்தை இல்லை, நமக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறான். இப்படி தனக்கு கீழ் உலக விஷயத்தில் தனக்கு கீழ் உள்ளவரை பார்த்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். தீனுடைய காரியத்தில் அவர் இவ்வளவு இபாதத் செய்திருக்கிறார், நான் இவ்வளவுதான் செய்திருக்கிறேன், என்னுடைய இபாதத் குறைவாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தான தர்மம் செய்திருக்கிறார்கள் அடுத்தவர்கள், நாம் இவ்வளவுதான் செய்திருக்கிறோம். இத்தனை ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள், நான் இவ்வளவுதான் தொழுதிருக்கிறேன் என்று நம்முடைய இபாதத்தை நாம் சிறுமையாக சின்னதாக கருத வேண்டும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிற போது மஸ்ஜிதுன் நபி வழியாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு கடந்து போகிறாங்க. கடந்து போகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற போது முந்திக் கொண்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முந்திக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அபூதர் கிஃபாரி உங்களுக்கு தெரியுமா? கூடயே இருக்கிறாங்க, 5 வக்துக்கு வர்றாங்க, அவ்வப்போது சந்திக்கிறாங்க. அபூதர் கிஃபாரி தெரியுமான்னு கேட்குறீங்களே, அவர் அப்படி என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு அமல் செய்திருப்பார்? அவர் குறிப்பாக ஏதோ ஒரு அமல் செய்திருக்கிறார், அது என்ன அமல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க. எங்களோடு இருக்கக்கூடிய சஹாபியை குறித்து நீங்கள் எங்களிடத்திலே நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்களே, அவர் உங்களிடத்தில் அறிமுகமானதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற போது அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தன்னை சிறுமையாகவே கருதி கொண்டிருக்கும். தான் செய்த அமல் குறைவானது என்று எண்ணிக்கொண்டே இருப்பார். அதனால் அவரிடத்தில் அவர் மக்பூல் பெற்றார். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவருடைய அமலை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே அவரை அறிமுகப்படுத்தி வைத்தான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது. எனவே நாம் செய்கிற இபாதத்தை நாம் குறைத்து மதிப்பிட்டு கொள்ள வேண்டும். இன்னொரு 5வதாக எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய அமலை கபூல் செய்தானா இல்லையா என்கிற அச்சம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லடியார்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், குலூபுஹும் வஜிலத்தும், அவர்களுடைய உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொண்டே இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஆயத்திற்கு உண்டான விளக்கத்தை கேட்குறாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, திருடி விட்டு அதில் கொஞ்சம் சதக்கா செஞ்சுக்குவாங்க தப்பித்து கொள்ளுங்கிறதுக்காக வேண்டி. அந்த நபர்களை குறித்தா அல்லாஹ் இந்த ஆயத்தில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிற போது, இல்லை, சதக்கா செய்வாங்க, ஆனால் பயப்படுவாங்க. அல்லாஹ் கபூல் செய்தானா இல்லையா என்கிற அச்சம் அவங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். தொழுகுவாங்க, தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் தொழுகையை கபூல் செய்தானா என்பதாக. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகுவார்கள். தொழுகை முடித்ததற்கு பிறகு 2 கையையும் வைத்து தன்னுடைய முகத்தை
மூடிக்கொண்டு அழுகுவார்கள். கூட இருக்கிற சீடர்லாம் கேட்டாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் கையை எடுத்து முகத்தை பொத்தி கொண்டு அழுகிறீர்களே, காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாளை கியாமத்து நாளில் சிலருடைய அமலை முகத்திலே தூக்கி எறிந்து விடுவான். என்னுடைய அமல் என்ன ஹாலத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் என்னுடைய அமலை தூக்கி எறிந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே முகத்தை மறைத்து கொண்டு நான் கெஞ்சி கொண்டிருக்கிறேன் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. எனவே நாம் இதையெல்லாம் இந்த கடைசியாக நிறைவாக நாம் அமல் செய்திருக்கிற இந்த நேரத்தில் இதையெல்லாம் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நாங்கள் செய்த அமலை கபூல் செய்து கொள் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு முதலாவதாக கேட்ட துஆ ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள். ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறான். பள்ளிவாசலை கட்டுதல் என்பது ஒரு உன்னதமான அமல். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ஏவியதின் பிரகாரம் செய்திருக்கிறார்கள். செய்ததற்கு பிறகு யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள். நாமும் படித்தான், அல்லாஹ் நோன்பு வைக்கும்படி அல்லாஹ் சொன்னான், நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தொழுகும்படி சொன்னான், நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இது நல்ல அமல் தான், இருந்தாலும் நாம் செய்ததற்கு பிறகு யா அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து இது நோன்பை ஏற்றுக்கொள். ஒவ்வொரு தடவையும் நோன்பு திறக்கும் போது நம்ம சொல்கிறோம், அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமன்து என்று ஓதிட்டு ஃபதகப்பல் மின்னி என்று நாம் சொல்லுகிறோம். யா அல்லாஹ் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு தஸ்பீஹுக்கு பிறகும் நாம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. சதகத்துல் ஃபித்ர் குறித்து ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துல் ஃபித்ர் என்பது பெருநாளன்று அவர்களுடைய தேவைக்கு போக யார் அதிகமாக பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கடமை. சதகத்துல் ஃபித்ர் என்பது ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நோன்பில் ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன பாவங்கள், இத்தனையும் நம்மை அறியாமல் நாம் பாவம் செய்திருப்போம், புறம் பேசியிருப்போம், ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். அந்த தவறை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சதகத்துல் ஃபித்ரை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். ஈதுடைய தொழுகைக்கு முன்பாகவே கொடுத்து விட வேண்டும். ஈதுடைய தொழுகைக்கு முன்பாகவே நாம் இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். எப்படி தொழுகையில் ஏதாவது மறதி ஏற்பட்டு விட்டால் சஜிதா சஹவு செய்து அந்த தொழுகையை பரிபூர்ணப்படுத்தி கொள்கிறோமோ, நஃபிலான தொழுகைகள் மூலமாக பரதான தொழுகையில் உள்ள குறைகள் நீக்கப்படுகிறதோ, அதுபோல நோன்பில் ஏற்பட்ட குறைகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இதிலுள்ள குறைகள், நோன்பில் உள்ள தராவியில் ஏற்பட்ட மற்ற இபாதத்தில் ஏற்பட்ட குறைகளை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். அது மட்டுமல்ல, நாம் ஈதுடைய தொழுகைக்கு முன்பாகவே கொடுத்து விட வேண்டும். இதை ரொம்ப கவனமோடு நாம் இருக்க வேண்டும். ஈது தொழுகைக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாலும் சரி, அது சாதாரண சதக்காவாகத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே தவிர சதக்கத்துல் ஃபித்ராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே முந்தைய ஈது தொழுகைக்கு முன்பாகவே சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். அதே போல ஈது பெருநாள் பிறை தெரிந்ததிலிருந்து அன்றைய நாள் முழுவதும் தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டும். நாம் செல்லுகிற போது, நடக்கிற போது, எங்கெல்லாம் நாம் செல்லுகிறோமோ அதிகமாக நாம் அல்லாஹ்வை பெரிதுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும். தக்பீரை சொல்லி அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். அதிகமாக தக்பீர் வரும்னு சொன்னாங்க சஹாபாக்கள். கடைவீதிக்கு செல்கிற போது எல்லா நேரத்திலையும் அதிகமாக தக்பீர் சொல்லுவாங்க. அது மட்டுமல்லாமல் ஷவ்வாலுடைய மாதம் வருகிறது. நோன்பு பெருநாளுக்கு அடுத்த நாள் தொடர்படியாக யார் 6 நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த 6 நாட்கள் நோன்பு வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். 30 நாட்கள் நோன்பு வைத்து விட்டோம்,
இன்னும் ஒரு 6 நாள் கூடுதலாக நாம் சேர்த்து வைத்து விட்டால் ஒரு வருடம் நோன்பு வைத்தால் என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தருவதற்கு தயாராக இருக்கிறான். எனவே இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்பையும் நாம் அதிலேயும் நம் கவனத்தை செலுத்தி அந்த நோன்பையும் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரினுடைய இபாதத்துகளையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்